தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த பணிகள் தொடர்பாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நெடுஞ்சாலை துறை சார்ந்த பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சாலை விரிவாக்க பணிகள் தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய திருவான்மியூரில் இருந்து உத்தண்டி வரை 13.30 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த பணிகள் தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கடுத்து இந்த திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை அந்த உயர்மட்ட மேம்பாலம் தொடர்பான பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு சில இடங்களில் இந்த சாலை விரிவாக்க பணிகள் தொய்வு இருப்பதாக புகார்கள் எல்லாம் எழுந்திருந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடன் இந்த உயர்மட்ட ஆலோசனையானது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் தொய்வு இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அதிகாரிகளிடம் இந்த பணிகள் தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேட்டிருந்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையான இந்த உயர்மட்ட மேம்பாலம் தொடர்பாக தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் மற்ற பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு இந்த ஆலோசனை குறித்து அறிவுறுத்தப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.